இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது கணவனை இழந்த சகோதரிகளுக்காக. எங்களுடைய ஸ்ரீலங்கா தேசம் பல வருடமாக யுத்தத்தில் இருந்தது. அதனால் பல சகோதரிமார் கணவன்மாரை இழந்திருக்கலாம். தமிழராக இருந்தாலும் சரி, சிங்கள சகோதரிகளாக இருந்தாலும் சரி, கணவனை இழந்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில பேர் ஏன் இந்த வாழ்க்கை என்று கூட நினைத்திருக்கலாம். அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்படாமல் இன்றையிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும். உங்களுக்குள்ள திறமைகள் இல்லாவிட்டால் உங்களுடைய கண்ணீருக்கு பவர் உண்டு. நீங்கள் தேவனிடம் கேட்கும்போது உங்களோட கண்ணீர் நிமித்தம் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அதற்கு தேவை உங்களுடைய தன்னம்பிக்கை, விசுவாசம். இவைகள் இருந்தால் உங்களாலே இந்த பூமியில் வாழ முடியும். பரிசுத்தமாக வாழ முடியும். உங்களுக்குள்ள பல திறமைகள் இருக்கும். அதன் மூலம் நீங்கள் முன்னேற முடியும். வாழ்க்கையில் நீங்கள் சாதித்து காட்ட முடியும். இவ்வளவு காலமும் என்ன வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்றையிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஒரு உற்சாகம் பிறக்கும். அதற்கு பைபிளில் இருந்த ஒரு ஆதாரத்தை வாசித்து காட்டிவிட்டு உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பைபிளில் ஆதார வசனம் 1 ராஜாக்கள் 17:11 வாசிச்சிங்கன்னு சொன்னால், எலியாண்டு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவருக்கு கடவுள் சொல்லியிருந்தார், ஒரு விதவை இறக்கப் போகிறாள், அவளோடு போய் பேசன்னு சொல்லி. அந்த வசனம்தான் இது. அதை வாசித்து காட்டுகிறேன். 1 ராஜாக்கள் 17:11 கொண்டு வர அவன் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனுடைய கர்த்தனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு விதவை வாழ்க்கையை வாழ தெரியாமல் வேதனையோடு இருந்தவள், விதவையாக இருந்தவள்,
அவள் சாவதற்காக அவளும் தன்னுடைய மகனும் அப்போ அந்த ஒரு அடை சுட்டு அதில் விஷம் போட்டு 2 பேரும் சாப்பிடுவதற்காக விறகு பொறுக்கத்தான் இவள் வந்தவள். அப்போ அந்த தீர்க்கதரிசி கடவுள் சொல்லி இருந்தவர் பேசினபடியால் அந்த தீர்க்கதரிசி அவளிடம் எனக்கு அடையை கொண்டு வான்னு சொல்லத்தான் அவள் சொன்னவள். நாங்கள் சாகிறதுக்காகத்தான் நான் விறகு பொறுக்க வந்தனான், நாங்கள் இதை சாப்பிட்டு சாக போகிறோம்னு சொல்லி அவனுக்கு தெரிந்தது சாக போகிறான்னு சொல்லி அதான் அவர் எனக்கு கொண்டு வான்னு சொல்லி சொல்லுகிறார். வேறு தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி அப்போ அவள் அவருக்கு கொடுத்த போது இவர் சாப்பிட்டு அவளை ஆசீர்வதித்த போது அன்றையிலிருந்து அவளுடைய வாழ்க்கை மாறியது. அதுக்கு பிறகு அவள் சாகவில்லை. அவள் அந்த கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குன்னு சொல்லி அதை அவருக்கு அந்த அடையை சுட்டு கொடுத்தாள். அப்போது அந்த எண்ணெய் ஆசீர்வாதமாக மாறியது. அதுக்கு பிறகு அந்த எண்ணெய் கீழே வாசிச்சு போகலாம். நீங்கள் 1 ராஜாக்கள் 17 அப்படியே வாசிக்கலாம். அதுக்கு பிறகு அந்த எண்ணெய் குறையவில்லையாம், அது நிறைஞ்சு அதுக்கு பிறகு அவள் அந்த எண்ணெயை விற்று அற்புத சாட்சி. அது எண்ணெயை விற்று அவள் பிறகு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாள்னு சொல்லி நாங்கள் இதில் வாசிக்கலாம். அதுதான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நடந்ததை நினைத்து கவலைப்படாமல் இன்றையிலிருந்து உங்களோட வாழ்க்கை மாறும். உங்களுக்குள்ள திறமைகள் இருக்கின்றது. அதை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தும் போது அதிலிருந்து நீங்கள் மீண்டு நீங்களும் இந்த உலகத்தில் நல்ல ஒரு குடும்பமாக, பரிசுத்தமுள்ள குடும்பமாக, தேவனுடைய பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ முடியும் என்று சொல்லி உங்களுக்கு ஆசிரிக்க போகிறேன். நன்றி ஏசப்பா, நன்றி. இன்றைய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வீடியோ பார்க்குற சகோதரிகள் ஏன் இந்த வாழ்க்கை, எங்களுக்கு இந்த வாழ்க்கை வேணாம், நாங்கள் இந்த உலகத்திலிருந்து என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி சிந்திக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இன்றையிலிருந்து இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறீர். இந்த வாழ்க்கை புதிதாக மாறட்டும் அப்பா. இவர்களை ஆசிர்வதிங்க. இவர்களுக்கு என்ன தேவையோ அந்த வழிகளை திறந்து இவர்கள் இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக ஆசீர்வதிக்க வேணுமாக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கவலைப்படாமல் இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறும். உலகம் தர முடியாத சமானத்தை தருவன் சொன்ன தேவன், நீ விசுவாசத்தால் தேவ மகிமை காண்பாய்ன்னு சொன்ன தேவன், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன்னு சொன்ன தேவன், இன்றையிலிருந்து உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். வாழ்க்கை மாறும். இந்த உலகத்தில் நீங்களும் ஒரு நல்ல குடும்பமாக வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.